கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள புள்ளுவிளை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜதுரை. கட்டிட தொழிலாளியான இவர் மேலகிருஷ்ணபுதூரில் கடந்த 2022ஆம் ஆண்டு கற்கள் மற்றும் பீர் பாட்டிலால் அடித்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது ராஜதுரைக்கும் பைக்கில் வந்த மற்றொருவருக்கும் தகராறு நடந்தது தெரியவந்தது. ஆனால் பைக்கில் வந்த மற்றொரு நபரின் அடையாளம் தெரியாமல் 2 ஆண்டுகளாக வழக்கு கிடப்பில் இருந்தது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட இருசக்கர வாகன எண்ணை தொடர்ந்து கவனித்து வந்த போலீசார் புத்தேரி பகுதியைச் சேர்ந்த நாகராஜனை விசாரணை செய்தனர். கொலை நடந்த அன்று ராஜதுரை நாகராஜனின் இருசக்கர வாகன சாவியை எடுத்து சென்றதாகவும் இதில் ஏற்பட்ட தகராறில் ராஜதுரையை அடித்ததாகவும் விசாரணையில் தெரியவந்தது. ராஜதுரை இறந்த செய்தி வெளியான மறுநாளே நாகராஜன் தலைமறைவானார். பின்னர் மீண்டும் சகஜமாக நடமாட துவங்கினார் என போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. தற்போது நாகராஜன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். வாகன எண்ணை கொண்டு 2 ஆண்டுகள் கழித்து கொலையாளி கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பாராட்டுகளை பெற்றுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.